ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், நீதித்துறைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ வழக்கறிஞர்கள் நல்லவர்களா இருந்தாலும் ஒரு சிலர் செய்கிற தவறின் நிமித்தம் அவர்கள் மேல் நிறைய பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, சப்பா எங்க தேசத்துல உள்ள நீதித்துறைகளை உடைய கருத்துல தந்து நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, என் தேவன், நீங்க நீதியா இருக்கிற தேவன். அப்பா, நீர் நீதிக்கு நீதி செய்கிற தேவன் தகப்பனே. அப்பா, இந்த நாட்கள ஒவ்வொரு நீதிபதிகளை ஆண்டவருடைய கருத்துல தருகிறேன் சப்பா. வழக்காடுகிற வழக்கறிஞர்களை உடைய கருத்துல தருகிற தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா பணத்தை வாங்கிவிட்டு அநியாயமா யாரும் நியாயம் தீர்க்காதபடி தகப்பனே, என் தேவன் தாமே நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன் சப்பா. உண்மையா இருக்க தகப்பனே, கொஞ்சமான விஷயங்களிலும் தகப்பனே அவர்கள் உண்மையா இருக்க அவர்கள் நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க சப்பா. அன்று சாலமோன் ராஜா தகப்பனே ஆண்டவரே சப்பா நீதி செய்தது போல தகப்பனே, இந்த நாட்களை இருக்கிற ஒவ்வொரு நீதிபதிகளும் அப்பா நீதியா நியாயம் தீர்க்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறப்பா. உங்க அப்பா கருத்துல நாங்க தருகிறோம் தகப்பனே. அவர்கள் எந்த சூழ்நிலையில ஆண்டவரை பணத்தை வாங்கிவிட்டோம், தனக்கு சாதகமான ஆட்களுக்கு ஆண்டவரை நியாயத்தை ஆண்டவரை செய்யாதபடி அன்று உண்மையாய் அவர்கள் நிக்கட்டாப்பா. நீதியை ஆண்டவரே சப்பா, பொய்யை பொய் என்றும் உண்மையை உண்மை என்றும் சொல்லக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு வழக்காடுகிற ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் தகப்பனே ஆண்டவரை அவங்க வாதாடும் பொழுது தகப்பனே அவர்கள் ஆண்டவரை உண்மைக்கு துணை நிற்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அன்று இதனால பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஏழைகளையும் கருத்துல தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரை தங்களுக்கு செலவழிக்க பணம் இல்லாதனால ஆண்டவரே சப்பா பல நேரங்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் தகப்பனே, அவர்கள் எதிராக எழும்புகிற தீர்ப்புகள் ஒரு பக்கம் தகப்பனே, சோர்ந்து போய் இருப்பாங்க ராஜா. ஏழைகளுக்கு ஆண்டவரே சப்பா ஏழைகளுக்கு அவர்கள் நியாயம் செய்ய நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அன்று உண்மையாய் அவர்கள் ஆண்டவரே சப்பா அவர்கள் கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையா இருக்கும் பொழுதுதான் உயர்வு உண்டு என்பதை உணர்ந்து தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடக்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க இரத்த கோட்டைகளை அவர்களை கொடுத்து தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன் அப்பா தகப்பனே. உம்மை உயர்த்துவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை பாடுவே. அப்படியே இரண்டாவதாக, உண்மையாய் நியாயம் தீர்க்கிறதுனால அவர்களுக்கு வருகிற ஒவ்வொரு தீமைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் நியாயத்திற்கு நிற்கிறதுனால அவர்களுக்கு எதிராக, அவர்கள் குடும்பத்துக்கு எதிராக கொலை வெறி தாக்குதல் ஒரு பக்கம், அவங்கள மிரட்டுற ஒரு தன்மைகள், நிறைய விஷயங்கள், அதுக்காக நாம் ஜெபிக்க போறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா உண்மையாய் நிற்கிற எத்தனையோ நீதிபதிகள் இருக்கிறாங்க ராஜா. ஆனா அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை தகப்பனே. நீங்க அவங்கள பாதுகாக்கலன்னா அவங்களை யாரு ராஜா பாதுகாக்க முடியும் சப்பா? அவர்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்ததுனால, உண்மையாய் தீர்ப்பு சொன்னதுனால, உண்மையாய் வழக்காடுனதுனால ஆண்டவரே சப்பா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா கொன்றுவேன்கிற மிரட்டல் ஒரு பக்கம் தகப்பனே. அவர்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. என் தேவன் தாமே அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரேப்பா நீர் வேலி அடைப்பீராக ராஜா. ஆண்டவரே சப்பா எந்த நீதிபதிகள் உண்மையா இருக்கிறார்களோ தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவர் நீங்க வேலி அடைப்பீராக ராஜா. அவர்கள் குடும்பத்துக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கோ, அவர்கள் பெற்றோர்களுக்கோ எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காதபடி என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக ஜெபிக்கிறேன் சப்பா. எத்தனையோ பேர் இதற்காகவே பயந்து
ஆண்டவரே சப்பா தீர்ப்பை மாத்தி சொல்லுகிறாங்க தகப்பனே. இந்த தன்மைகள் ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு மாறி போகட்டும் தகப்பனே. அப்பா என் தேவன் தாமே நீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. உண்மையாய் நிற்கத்தக்கதா உண்மையாய் இருக்கும் பொழுது உயர்வு உண்டு. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு உணர்வோடு தகப்பனே அவர்கள் உண்மைக்கு துணை நிற்கட்டும் தகப்பனே. நீங்க இரக்கம் பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பை என் தேவன் நீங்க கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே சப்பா. நீர் ஆண்டவரே சப்பா அந்த நாள்ல சாலமோன் ஞானமாய் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா தீர்ப்பு சொன்னது போல ராஜா அந்த குழந்தை கடத்த விஷயத்துல ஞானமாய் நின்னது போல தகப்பனே அவன் ஞானமாய் அந்த நியாயம் விசாரித்தனால எங்க போய் குழந்தை சேர வேண்டுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்தது போல தகப்பனே. ஆண்டவரே இதே போல ஒவ்வொரு இடங்கள்லயும் ஆண்டவரே சப்பா நீதிபதிகள் நியாயத்தோடு நிதானத்தோடு நியாயம் தீர்க்கும் பொழுது தகப்பனே ஆண்டவரே உண்மை எங்க நிலை நிற்கணும் அங்க நிற்கும் தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே சப்பா ஒவ்வொருவரும் நிற்கத்தக்கதாக அப்ப நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்ற வசனத்தின்படி தகப்பனே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை யாருடைய வாயிலிருந்து உண்மை வருகிறது யாருடைய வாயிலிருந்து பொய் வருகிறது என்பதை ஆண்டவரே ஆராய்ந்து அறியக்கூடிய ஞானம் அவர்களுக்குள்ளாக வெளிப்பட வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இது மூன்றாவதாக அவங்க குடும்பம் அவங்க உண்மையா இருக்கிறது நிமித்தம் அவங்க குடும்பத்தை தேவனை ஆசீர்வதிக்கணும். அவங்களை அன்று பழுகவும் பெருகவும் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான உலக பிரகாரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்திக்கிற தகப்பனே. நீதியா நிற்கிறாங்கப்பா. உண்மைக்கு முன்பாக உண்மையா நிற்கிறாங்க தகப்பனே. என் தேவன் தாமே நீங்க உங்க குடும்பத்திற்காக நீங்க நியாயாதிபதியா நில்லுங்கப்பா. அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தேவையான சம்பத்துக்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா அளவில்லாமல் கிடைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சப்பா எதுவுமே ஆண்டவரே அப்பா தீமையான விதத்துல ஒரு வீட்டுக்குள்ள வராதபடி எல்லாம் நியாயமான விதத்துல என் தேவன் நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைகளை பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர் குடும்பத்துல எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நிலைத்து இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் வானத்தின் ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க வர்த்திக்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைகளை அவர்களை பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் மறவாதே ஆமென்.